இப்ப சொல்லு என்ன கொஞ்சம் அவுத்து விடுவியலா? ஒரே ஒரு போன் தாங்கலாம், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு தந்துருவேன். உன்னை எப்படி நம்புறதுக்கு? எங்களை பாட்டு கொடுத்துட்டீங்கன்னா கம்பிலாம் இல்லணும். சத்தியமா நான் போட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எத்தனை நாள் என்ன இதுல இருத்திக்கிட்டீங்களோ அத்தனை நாள் நான் இருப்பேன் இதுல. சரி, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், சொல்லுங்க. எனக்கு 45 வயசு ஆகும். ஆனா என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து தருவியா? பொண்ணு தானே, பாத்துடலாம். நான் எங்க ஊர்ல புரோக்கர் வேலை கூட பார்த்துட்டு தான் இருந்தேன். பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அழகுக்கும் திறமைக்கும் நீங்க இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும். ஹைட்ட பத்தி பேசாத. சரி, நல்ல அழகா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்க ஊர்ல சூப்பரான ஒரு பொண்ணை நம்ம பாத்துடலாம். ஓகே, பொண்ணு பார்க்கணும். சரியா? இப்ப நான் போன் எடுத்துட்டு வரேன். 5 நிமிஷம் தான் டைம். பேசிட்டு உடனே போன் தந்துடணும். நீங்க கிட்டே நின்னாலும் போதும், ஒண்ணும் இல்ல. நான் உங்களை மாட்டி விட்டது போல எதுவுமே பேச மாட்டேன். தீபாவளி வரும்ல, பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிட்டு நல்ல தீபாவளி கொண்டாடுங்க, அம்மா இங்க சேஃப்டியா தான் இருக்கேன் மட்டும் தான் சொல்லுவேன். சரி, ஆனா எங்க பாஸுக்கு தெரிஞ்சக்கூடாது. தெரிஞ்சுனா எங்க பாஸ் என்ன குத்தியே கொண்டு வருவாரு. ஒரு 2 நிமிஷத்துல போன் எடுத்துட்டு வாரு. 5 நிமிஷம் தான் டைம். சப்பா, எப்படியா வீட்டுல பிள்ளைகிட்ட சொல்லிட்டா போதும். பிள்ளைகிட்ட சொன்னாதான் ஊர் ஃபுல்லா பரப்போம். பேசு. சரி, நீ பேசு, நான் வெளியே நிக்கிறேன். இல்ல, நீங்க கிட்ட இருந்தாலும் ஒண்ணு இல்ல. இல்ல, நான் உன்னை நம்புறேன். பேசு. போன் போவா. குமாரி, நீ அழாத. நீ அழாத, எனக்கு நல்லா அழுவையா வருது. எப்படிலாம் அழாம இருக்க முடியும்? பக்கத்து ஊர்ல இருந்து மங்காத்தாவே உண்டுல, அவைகிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். அவைய தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லி நம்ம அம்மையை தேடுவாங்களாம். அவைய நம்மள கடத்தி வச்சிருவாங்க நம்ம அம்மைய. எனக்கு முதல்ல டவுட் ஆயிருக்குது. ஆனா இப்போ டவுட் ஆயிடல. பாவம் அவைய முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. அப்படியா? போன் அடிக்கல. யாரு குமாரி? இடு. பயமா இருக்குல்ல. யாரு அம்மைக்கு தான் ஆயிருக்குமோ? ஒண்ணு ஆகாது. அவளாலதான் யாருக்கு என்ன ஆகும்? ஒண்ணு இல்ல, அம்மைக்கு ஒண்ணும் செய்யாது. நீ பாரு யாருன்னு. எடு. சத்தியமா பயமா இருக்கு. அட்டன் பண்ணு. ஹலோ ஹலோ மக்கா, எப்படி இருக்கிறிய? நீ இப்ப எப்படிமா சந்தோஷமா இருப்போம்? சரி, நீங்க அழகுதான் நல்லது. அழகு நல்லதா? கருவேப்பிலை, நீ இங்கே கிடக்கா? எங்க போவேன்? இல்லாத பொம்பளை பிள்ளை வீட்டு வாசல்ல இருந்து அலட்டு. நீ வீடு வீடா தெரிஞ்சு எங்க அம்மையை காணல, எங்க அம்மையை சின்ன பொண்ணு மங்காத்த வந்து கடத்திட்டாவன்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதில்ல. கருவேப்பிலை வீட்டுல கிடக்கா. நீ எதுக்கு போய் இப்ப அண்ணன் ஆசா? இவ்வளவு நேரம் ஊர் ஊரா போய் ஒண்ணு தேடிட்டு தான் வந்திருக்கான் அண்ணே. ஊர் ஊரா தேடினது இருக்கட்டே, எங்க அம்மையை சின்ன பொண்ணு மங்காத்தவன் கடத்தினவன்னு சொன்னானா இவன் ஒவ்வொரு வீடா போய்? அவைய கடத்தினவன் நம்ம அப்படி சொல்ல முடியும்? கடத்தினவளோ கடத்தலையோ, இப்ப நீங்க 2 பேரும் வீடு வீடா போய் அழுது எங்க அம்மைய சின்ன பொண்ணோ மங்காத்தவன் கடத்தினவன்னு சொல்லணும். அப்புறம் அழுங்க, 2 பேரும் கிடந்து அழுங்க. அது மட்டும் கிடையாது, அவரை நல்லா குடிச்சுக்கிட்டு, அவர்கிட்ட குடிக்கிறதுக்கு பைசாம இருக்காது. பைசா இல்லைன்னா நான் அலமாரியில ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய் நல்லா குடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல கிடந்து அழ சொல்லு. என் பொண்டாட்டியை காணல, சின்ன பொண்ணு கடத்திட்டான்னு சொல்லி அழ சொல்லு. முக்கியமான பேரு மங்காத்தா. நான் இப்ப எங்க கிடந்தேன் என்னட்டி? 2 பேரை போய் அழுங்க. அப்பதான் இந்த அம்மா வருவா, இல்லன்னா இந்த அம்மா வரமாட்டா. நீ வரேண்டா, நீ வரவே வேண்டாம். என்னது நான் வரேண்டாமா? நான் நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்து நீயே போய் ஒழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடுவோம் எனக்கு சந்தேகம் இருந்து, அந்த சந்தேகம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. இங்க பாரு, போனை கட் பண்ணிட்டு ஓடிடு. ஜீவா, ஜீவாக்கு ஜீவனே போயிட்டு. அக்கா, நீ எது போவக்கா? போதங்க போ. வீடு வீடா போய் எங்க அம்மையை காணல, எங்க அம்மையை சின்ன பொண்ணு கடத்திட்டான்னு சொல்லி நெஞ்சில அடிச்சு அடிச்சு அழுமோன்னு கண்ணீரா பாய்ச்சி விடுமோன்னு. போல நீங்க 2 பேரும் அழுதாலே நம்பிடுவாங்கள. போல நமக்கு அழுதாப ஓட்டு கிடைச்சி நம்ம பாஸ் ஆகணும்ல. நான் பஞ்சாயத்து தலைவி ஆகணும்ல. அப்ப நம்மள உனக்கு ஒரு பெரிய வீடு கட்ட முடியும்ல. கருவாயா இரு, நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இது அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டு விடுறேன். இரு, அப்படி செய்யாத பிச்சிருவேன். நீ போன கட் பண்ணு. நாங்க இவ்வளவு நேரம் தீபாவளி கொண்டாடாம எல்லா பேரும் படம் கொண்டுவேன். நாங்க அழுது இருக்கோம். போன கட் பண்ணு. நாங்க தீபாவளி கொண்டாட போறோம். உண்மையாவே என்ன கடத்தி தான் வச்சிருக்காவ. ரொம்ப ஹாப்பி. குமாரி சிரி, அண்ணே பட்டாசு. பட்டாசா? அண்ணே பட்டாசு வாங்கிட்டு வரேன்க்கா. நம்ம எல்லாரும் கொளுத்தி கொண்டாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம்.
உன் பை போனே போயிட்டு காப்பாத்தவாது செய்யுங்க. நான் இப்ப எங்க தெரியுமா இருக்கு? ஏய் இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்ட கிடக்க போனவனா. ஐயோ ராணிக்காவது ஒரு ஃபோன் பண்ணிக்கிறது தப்பிச்சாவது ஓடி இருக்கலாமே. தப்பு பண்ணிட்டனே. என் குட்டிகளுக்கு ஃபோன் பண்ணி விட்டனே. மாட்டிக்கிட்டனே. எல்லாம் போச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்து பாழாகி விட்டது. பட்டாசு போட்டு மத்தளம் போட்டு என் பேரை நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி கள்ள தீபாவளி. பிள்ளைங்க பிள்ளைங்க காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போச்சு பார்க்காமல கிடந்தா. நான் இப்ப தான் டெய்லர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். குளிக்கிறதுக்கு போறேன். அப்புறம் எதுக்கு பிள்ளைங்க தேடா? துணி லைட்டா கசக்கி போச்சு போட்டு பார்த்ததுல. அதான் லைட்டா அயன் பாக்ஸ் இருக்குன்னா அயன் பண்ணி விடுதுன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். போயிட்டாலும் கோயிலுக்கு. ஆமா நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் துணியை மாத்திட்டு வா கோயிலுக்கு போவோம். தீபாவளி அன்னைக்கு அதுவுமா டைம் ஆகும் இரு. ஒரு வார்த்தை சுடிதார் எவ்வளவு நாளைக்கு பிறகு போட்டிருக்கேன். இவ்வளவு அழகா இருக்கேன். ஒரு பூ எல்லாம் வச்சுக்கிட்டு சரி ஸ்டைலா அழகா நிக்கம்ல. ஒரு வார்த்தை அழகா இருக்கா சொன்ன குறைஞ்சா போயிரும். தெரியும் ஒரு டவலையும் கட்டிக்கிட்டு. எத்தனை மணிக்கூர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு குழப்பமா இருக்குடி. போட்டது சுடிதார் எதையாவது போட்டு வந்து தொலையாம். இரு போட்டுட்டு வா நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். நீ செலக்ட் பண்ணா போட மாட்டேன். இரு நீ ஒரு சாவ போறா என் அழகுல மயங்கி. இதுதான் அழகுல மயங்கிறதா? என்ன துணி எப்படி அழகா இருக்கா? நீ இம்ப்ரெஸ் ஆகணும் நம்பி தேடி தேடி தச்சு போட்டேன். ஏய் இது என்ன துணி தெரியல. பைஜானி மாடல் பைஜானி. உன் வாயில சாணி. இது என்ன துணி இருக்கா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஒரு 5 நிமிஷம் திரும்பி நிப்பேன். அதுக்குள்ள உனக்கு இந்த சிம்மாசனத்தை கலத்தி கொண்டு தூர போட்டுட்டு வேற ஒண்ணு கட்டிட்டு வா. யாமட்டி இவ்வளவு பொறாம பிடிக்கும். நல்லா நட்டி இருக்கு. இந்த துணியை போட்டு என் கூட நீ வரக்கூடாது. கடவுளே நாளை கழிச்சு பஞ்சாயத்து எலெக்ஷன் வேற. இதெல்லாம் எனக்கு பார்க்கணும் தலை விதி. ஏய் உள்ள ஓடிரு. அவ்வளவு நல்ல இல்லாமட்டி இருக்கு. அழகா இருக்கு லட்டி. என்ன நீ போடலையா? பூரி கட்டாய். பாரு இரு அடுத்த துணி போட்டுறாரு. வெய் தொலை. சீ இவன் புத்தி இப்படி ஆயி போச்சே. ச்சே இங்க தான் போய் தச்சு வாங்கிட்டு வருவானா. இந்த ட்ரெஸ்க்கு நீ குறையே சொல்ல முடியாது. திரும்பி பாரு. பாக்க முடியே மனத தைரியம் ஆகிட்டு பாக்கே. பிடிக்கல மாத்தல ஒரு வாரி வருவன மண்ணிக்கிறது. பிடிக்க மாட்டேங்குது. அழகா இருக்குல்ல. சாரிக்கு ப்ளீட் எடுக்க மாதிரி ப்ளீட் எடுத்து நிக்கான். உனக்கு அவ்வளவு ஆசைனா ஒரு முறை சாரி வாங்கி கட்டிட்டு தெரியா? இந்த துணியை பிடிக்கலையா? இந்த துணி 17,000 ரூபாய். ஏ அம்மா என் சொத்தெல்லாம் அழிக்காமா. இப்படிதான் சொத்தை அழிக்காமா. உனக்கு எவ பாப்பான்னு இப்படி துணியெல்லாம் வாங்கி போட்டு தெரியா? கிளவா கிளவா கிளட்டு பயல இருட்டி. ஏன் நான் போடுற துணியில நீ ஒரு குறை சொல்லிட மாட்டா. என்ன பாவம் பண்ணேன் இவங்கிட்ட கிடந்து இப்படி சிக்கிறலையே. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது மொழியாகும். யாமங்கத்தாளா சரி இவனை இப்படி சொல்லிட்டமே. இப்ப வேற அழகா நிக்கானேன்னு பாக்குறியோ? உனக்கு மேட்சா இருக்கு பத்தியா ட்ரெஸ்? என் பஞ்சட்ட உங்ககிட்ட நான் பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். உன்னை ஏசியம் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால முடியல. தீபாவளி அன்னைக்கு உன்னை கொடுத்த வச்சிடாதல சோள கட்டு பொம்மை மாதிரி இந்த இடத்த விட்டு ஓடி பேரு. இதுவும் பிடிக்கலையா? அப்ப என்னதான் போட? சுடிதார வேணா தாரே நீ போட்டுக்கையா ராசா. என்ன விட்டுரு. ஐயோ பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும் நான் உயிரோடி இருக்கணும். உன்னை இந்த கோலத்துல பார்த்து நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவேன் போல இருக்கு. நீ ஓடிரு. அழக ரசிக தெரியாதவா போடி. நைட்டு வெடிய கொளுத்திவோ தலையோடி கொளுத்தி போட்டுருவேன். ஓடி பேருடா. ஆடு பிடிக்க போட. ஆடு பிடிக்க வேணா கட்ட விட்டுல படு ஆடு. ஏன் கண்ணு முன்னாடி வந்துடாத. கண்ணு முன்னாடி இவ்வளவு 2 பேரும் கூட கோயிலுக்கு போயிருக்கலாம். அவ்வளவு வேற தப்பி ஓடிட்டாள. இந்த மெண்டல் கிரிக்கெட்டை மாட்டி விட்டுக்கிட்டு சுடிதார் இருக்கேன். என்ன டிசைனால தச்சு போடியா? ஒரு பொம்பளை கூட தெரியாது. அழகா ப்ளீட் வச்சுல போடியா. ப்ளீட் வச்சு சேலை கட்டும் பெண்மணி. நம்ம சுட்டது நம்ம வீட்டே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எப்பா எவ்வளவு பண்ணோம். சப்போ பார்த்த உடனே வயிறெல்லாம் நிறைஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கு. இதுவே அந்த நெட்ட மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள கடந்தானே இதெல்லாம் இப்ப இருக்குமா உயிரோடி? இதுக்கு முன்னாடி இதை ஒரு 40 நேரம் தின்னுட்டு 4 வாட்டி பாத்ரூமா போயிட்டு வந்திருப்பா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் சுட்டதா இவ்வளவு ஐட்டம்ஸும். சப்போ எப்படி அந்த மாடு வர போறது இல்ல. இதுல ஜோசப் போய் கொடுத்துட்டு குழந்தைகளுக்கே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் பங்கு வைக்கணும். எல்லாரும் தின்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பெருமைப்படுத்தி புகழ்வாவல்ல. ஜோசப் இன்னைக்கும்ல வாரே. இம்மா வாங்கம்மா. சப்பா மண்டம் பிள்ளைக்கு ரவா லட்டு தான் இஷ்டம்ல. கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். என்ன மோனே? எம்மா ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கம்மா. போனஸ் பைசா தந்து விட்டாங்கம்மா. அப்படியே மோனே எவ்வளவு தந்தாவே? எம்மா 30,000 ரூபாய் தந்தாவம்மா. பரவாயில்லையே. போன வருஷம் 25,000 தந்தானுவே. ஒவ்வொரு வருஷமா 5,000 வச்சு கூட்டி அவதியா. அப்ப சின்ன பொண்ண வர வழியில பார்த்தனா பாவமா இருந்துமா. அவளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். ஆமா எல்லா தடவையும் என் கையில பைசா கொண்டு தந்துக்கிட்டு அதுல இருந்து உனக்கு செலவுக்கு நீ வாங்கிட்டு போவா. இந்த தடவை உன் பொண்ணுகிட்ட கொண்டு ஃபர்ஸ்ட் நீட்டி இருக்கா பத்தியா? ஏம்மா பாவம்மா. நீங்க வேற வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டிய. அவ அந்த உமாக்கா வீட்லயும் சாந்திகா வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டு தெரியாமா. பாவமா இருந்து அதான் கையில பைசையை கொடுத்துட்டு வந்தேன். பாவமா இருந்தா நீ அவளோட கடந்து திங்க வேண்டியது ஒவ்வொரு வீடாட்டு. ஏம்மா இப்படி பேசுறிய? என் பொண்டாட்டிக்கு நான் தானமா பைசா கொடுக்கணும். வீட்டு
என்ன சொன்னா தெரியுமாமா? மாமி என்ன தேடிட்டே இருப்பாவ, மாமி பண்டம் சுடுவாவ, மாமிக்கு சப்போர்ட்டுக்கு நான் வருவேன், என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னாமா. பாவம்மா. ஆமா சப்போர்ட்டுக்கு சுட சுட அவளுக்கு என்னையோட வாயில போட்டுருவா சூடோடி. மிச்சம் மீதி ஒண்ணும் பார்க்க முடியாது, ஒருத்தருக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது. இந்த சின்ன பிள்ளைல ஆசையாட்டு வந்து கேட்டு லட்டு செஞ்சுட்டாங்க, சாங்கிரி செஞ்சுட்டாங்கன்னு நான் என்னால முடிஞ்சதை செஞ்சு வச்சிருக்கேன். அதே அவளுக்கு வாயில போட்டுட்டு சும்மா இருக்கணும். ஏமா இப்படி பேசுறிய? அவள ஒரு மனுஷி தானம்மா. முடிஞ்சு அவளை பார்த்தது வரைக்கும் இவன் சும்மா இருந்தா. அவளை பார்த்துட்டு வந்துட்டான், அவ ஏதோ ஏத்தி விட்டுட்டா, பைசாவையும் பாதியை புடிங்கிட்டு விட்டுட்டா. ஏம்மா நான் மொத்த ரூபாய் அவ கையில கொடுத்தேம்மா, அவ 10,000 ரூபாய் மட்டும் போதான்னு எடுத்துட்டு மிச்சம் தந்துட்டாமா. பாவம்மா. கொஞ்சம் போல பண்டம் தாங்கம்மா, கொண்டு கொடுத்துட்டு வரேன். வீட்டு வாசல்ல தான் நின்னா. ஆமாம்மா, உள்ள வர பயமா இருக்கு, நான் வீட்டு வாசல்லே நிக்கேன். நீ கொஞ்சம் பண்டத்தை பார்சல் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிக்காமா. அம்மா எகிரி குதித்தேன், வானம் திறந்தது, பாதங்கள் இரண்டும் பூக்களானது, கிளைகளின் மீதே பூக்கள் விழித்தான். அம்மா என்ன பண்டம், என்ன பண்டம். சுத்தி முத்தி பார்க்கறதுக்கே 4 நாள் வேணும் போலுக்கு இந்த பண்டத்துகள் எல்லாம். எகிரி குதிச்சு வந்தது நல்லதா போச்சுல்ல. ரிஸ்க் எடுத்தது ஒர்த்து தான், ஒர்த்து. பலகாரம். இது என்னது? கருப்பாட்டு ஏதோ திங்கதான். லட்டு. அது என்னது? பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ரவா லட்டு. அச்சு முறுக்கு, பணியாரம். பண்டங்களே கவலைப்படாதீர்கள், சின்ன பொண்ணு வந்து விட்டால் உங்களை திங்க, சின்ன பொண்ணு வந்து விட்டால் மொத்தமா எடுத்துக்கிறேன். ஏம்மா இங்கதாம்மா நின்னா, நிக்க சொல்லிட்டு தாம்மா உள்ளே வந்தேனா. கோவப்படாதீங்கம்மா, நான் பாக்க எங்க போனான்னு. ஏம்மா நம்ம இங்க இல்லாம இருக்கோம், அங்க யாருமா குடைவா? எட்ரி ஓடுறே. அம்மா கிளவி வருவு போலுக்க. அம்மா ஓடு சின்ன பொண்ணு ஓடுட்டு. ஐயோ அவ்வளத்தையும் தூக்கிட்டு போக முடியாது போலுக்க. ஏம்மா எங்கம்மா பண்றது? குழி பணியாரம் மட்டும் தானே இருக்கு. பூனை எதுவும் தூக்கிட்டு போயிருக்குமாம்மா? அம்மா ஏம்மா சின்ன பொண்ணா? அவளுக்கு யாரும் சொல்லாதல எரிச்சலா இருக்கு. திண்ணி பண்ணா எப்படி நிக்கல? அவள தான் அள்ளிட்டு போய்டா. இதுல பூனை சத்தம் வேற. எப்படி எகிரி குதிச்சு போறா தெரியுமா? காமெண்ட்ல கை ஃபுல்லா பண்ணா. அம்மா வாங்கிட்ட பேசி அவளதே கோட்டை விட்டாச்சு. அம்மா எனக்கு லட்டு. உன் பொண்டாட்டி இப்பவே தின்னிட்டு நல்லா யாப்ப விடுவா, அதை பாத்துட்டு போ. அவன் ஆமா இப்படி எடுத்துட்டு போயிட்டா. உன் பொண்டாட்டிக்கு நீயோ நானோ பிள்ளைகளோட யாருமே வேண்டாம். இந்த பண்டடப்பா மட்டும் போதும். எப்படி தூக்கிட்டு ஓடி இருக்கா? அது வாயா இல்லைன்னு மிஷினால என்னத்தெல்லாம் திங்கம்ல, வயிறு என்னலாம் ஆகும். சரி ஆசையா இருந்து செஞ்சேன். என் பியார பிள்ளைகளெல்லாம் கேட்கணும். அந்த கருப்பாட்டு ஒரு பண்டம் பக்கத்து வீட்டு முஸ்லீம் தந்தாவ, அது என்ன பண்டம் கூட டேஸ்ட் பார்க்கல, அதையும் தூக்கிட்டு ஓடிட்டா. நான் ஃபோன் பண்ணி கேக்கேம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு பண்டம் வேணா கடையில வாங்கிடுங்க. எனக்கு நாய் கொண்டு போன பண்டத்தை எனக்கு எதுக்கு? இப்பவே வாய்க்குள்ள போட்டுருப்பா. அல்ல பண்டம் செஞ்ச ஒரு பாத்திரத்தை நான் என்ன கழுவல. இதெல்லாம் கழுவி கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் செத்தேன். எல்லாத்தையும் கொண்டு ஓடியாச்சு. சாரிம்மா. இப்படி ஏதாவது நடக்கும் தெரியும், அதனால ஒரு பக்கெட்ல பிள்ளைகளுக்கு உனக்கு எடுத்து வச்சேன். அப்படியா? இந்த மாடுக்கு கொடுக்காம இருப்பனால இந்த மாடுக்கு இதுல இருந்து பாதி கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் பங்கு வைக்கலாம்னு நினைச்சேன். மாடு மொத்தமா தூக்கிட்டு போயிட்டு. ஏமா அவ மொத்தமா திங்க மாட்டாமா, எப்படியும் தீபாவளியில எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துதாமா சாப்பிடுவா. ஆமா நீ ஒண்ணு கொடி பிடிச்சு வந்துரு போலாங்க. ஏமா குடி பண்ணேரம் நல்ல மனமா இருக்குமா? எடுத்து சாப்பிடுமக்கா. ஏமா சிரிச்சிட்டியே. வேற என்ன செய்யுது? தீபாவளி அன்னைக்கு நீ உம்மன இருக்க முடியுமா? மனே சாப்பிடு. பிச்சுமணி சொல்லுமக்கா. ஆண்டி அனி ஸ்வீட் வந்துட்டானா? இல்லமக்கா இன்னும் வரல, சொல்லு. ஆண்டி சோபி வந்து அவன் பனியன்ல நிக்கோடி போட்டோவை கட் அவுட்ல வைக்க கொடுத்துருக்கா. சண்டால பாவி எவளா கொடுத்தா? என் பிள்ளை நேரத்தை நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு கிடந்து. ஆண்டி பாவ ஆண்டி சோபி, அவன் வெத்தல வந்து உண்மையை சொன்ன உடனே அனிஸ் அடிக்கிறதுக்கு பறந்து வாராம தெரியுங்க. நீங்க சோபி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவீங்களா? அது நீங்க சாவட்டு. ஆண்டி நீங்க எப்படி சொல்லாதுங்க, பாவம் சோபி. நான் இப்ப என்ன செய்யணும்? நீங்க எங்கேயாவது அவளை ஒளிச்சு விட்டுருங்களா, மீனா வீட்டுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது வின்சி வீட்டுக்கோ. சரி பண்ணி போன வை, நான் சொல்லி. சோபி என்னமா மேக்கப் போட்டுட்டு இருந்தேன், நீ மட்டும் நல்லா மினிக்கிட்டு இருக்கலடி. என் பிள்ளைய லுங்கி கட்டின போட்டோ ஏத்தி கொடுத்தா கட் அவுட் வைக்கிறதுக்கு. அது எப்படி போனே தெரியும்? அண்ணா வாரானோ ஒரு வெட்டரா ஏத்திக்கிட்டு ஒண்ணு வெட்டது. அவனுக்கு எப்படிமா தெரிஞ்சு? டேடி அவன்கிட்ட யாரோ சொல்லியிருக்கா வட்டி. அம்மா பயமா இருக்குமா? அம்மா அவனுக்கு மேல அப்படி உனக்கு என்னடி கோவம்? லுங்கி கட்டின போட்டோ கொடுக்கிறதுக்கு. அம்மா என்னை இப்ப எப்படியே காப்பாத்துமா, யாசிட்டே இருக்கா. டேடி ராணி சித்தி வீட்டுக்கோ இல்ல மீனா வீட்டுக்கோ எங்கேயாவது ஒளிச்சுக்க. அம்மா நம்ம போயிட்டு வரேம்மா. சரி எடுத்து போட்டோலாம் எடுக்கலாம்னு நினைச்சேன். போட்டோ எடுக்கிறியா? போங்க போயிட்டு வரேன். இவனை எப்படி சமாளிப்பேன்?
என் பிள்ளையை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. மோனே, தங்கச்சிக்கு வயிற்று வலி மோனே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காரு அப்பா. உண்மையாவே வயிற்று வலி தாமல. எனக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு வயிற்று வலி இல்ல, எல்லா வலியும் வரும். நீயா மோனே இப்படி நிக்கா? தீபாவளி அதுவுமா? பாட்டு மோனே, இல்ல மோனே, எனக்கு டவுட் இருந்து அவாதான் அனுப்பியிருப்பாளோன்னு. சரி தீபாவளி அதுவுமா, கோவப்படாத மோனே. தங்கச்சி எப்பனாலும் அடிச்சுக்கிடலாம் மோனே. தீபாவளிக்கு கொண்டாடண்டா உனக்கு. பிள்ளைக்கு பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆமாமக்கா. நமக்கா நீயே இனி விடுமாக்கா. பிள்ளைக்கு அந்த கோட்டு ட்ரெஸ்ஸையும் போட்டு போய் விடுமோனே. அனிசு நீ புஷ்வானம் கொளுத்து, நான் இந்த பாம கொளுத்துவேன். ஜீவாவா நீயும் பட்டாசு விடு. அதெல்லாம் பரவ பார்க்கலாம், வா பட்டாசு விடுவோம். தீபாவளியை சூப்பரா கொண்டாடுவோம். மக்களே, மங்காத்தா பட்டாசு கொளுத்துன்னு பாத்தீங்களா? அதனால நார்மல் காஸ்டியூம்ல வந்துட்டேன். ருத்ரன் ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.